ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே அந்த உயிரே, இயேசுவே அந்த உயிரே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, எந்த சிருஷ்டிகரே அந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தி பரிசுத்த ஜீவியமே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தி பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த உயிரே, இயேசுவே இந்த உயிரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தெய்வனி பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த உயிரே, இயேசுவே இந்த உயிரே, உம்மை போல் உம்மை போல் உம்மை போலவே யாருன்னு எனக்கு என் தேவனே. உம்மை போல் உம்மை போல் உம்மை போலவே யாருன்னு எனக்கு உலகத்திலே. நீங்க தாய துணையாளரே, நீங்க தாய துணையாளரே, உம்மையே நான் போற்றிடுவேன். உங்க நாமத்தை நான் போற்றிடுவேன். சங்கட சமயங்களும் மயங்கியே வாடுகிறேன். துங்கனை இறங்குமென எங்கியே நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளிப்பீர் என்றதால் பாடுகிறேன். என்றதால் பாடுகிறேன். அளவெல்ல ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. அன்றாடும் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உயர்ந்தது. உம்மை போல் யாருண்டு தேவனே, நீங்கதான் எனக்கு துணையாளரே. உம்மை போல் யாருண்டு என் தேவனே, நீங்கதான் எனக்கு துணையாளரே. நீங்கதான் எனக்கு உதவி. உங்க கிருபைகளால் இன்னும் வாழ்கிறேன். நீங்கதான்
கிருபைகளால் நான் என்று வாழ்கிறேன். நல்லவரை நான் ஆராதிப்பேன். Come on, sing everyone, hallelujah. நல்லவரை நான் ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. Enter his gates with thanksgiving in my heart. I will enter his courts with praise. I will say this is the day that the Lord has made. For I will rejoice, for he has made me glad. He has made me glad. He has made me glad. For I will rejoice, for he has made me glad, glad, glad. He has made me glad. He has made me glad. For I will rejoice, for he has made me glad. Our Lord God, thou hast made the heaven and the earth by thy great power. Our Lord God, thou hast made the heaven and the earth by thy outstretched arm. Nothing is too difficult for thee. No, 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 no. Nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. No, 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 no. Nothing is too difficult for thee. Oh, great mighty God, great in counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால், ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால், ஆகாதது ஒன்றும் இல்லை. Come on, sing. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால், our Lord God, thou hast made the heaven and the earth by thy great power. Our Lord God, thou hast made the heaven and the earth by thy outstretched arm. Nothing is too difficult for thee. No, 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 no. Nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. No, 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 no. Nothing is too difficult for thee. Oh, great mighty God, great in counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing. Nothing is too difficult for thee. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால், ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே
Hallelujah. Glory to the name of the Lord and Savior Jesus Christ. For He has done wonderful, 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 wonderful things in our life. Great things He has done in our life. Greater is He that's in me than greater is He in the world. For the Lord, nothing is impossible. Everything is possible for my God. Everything. Whatever we ask unto Him in the name of Jesus Christ of Nazareth shall be answered. அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம எதை கேட்டாலும் அதை அவர் நமக்காக செய்வார். We live in a time where we don't have any safety in the world. நம்ம எப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because there is no protection for any man, any woman or any child or whoever it might be. ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த மனுஷனா இருக்கட்டும் மனுஷியா இருக்கட்டும் ஒரு குழந்தையா இருக்கட்டும் ஒரு பாதுகாப்பு என்பது இல்லாமல் இருக்கிறோம். Because no protection. ஏனென்றால் பாதுகாப்பு இல்ல. So if we do not have Christ in us, கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே நாம் வைத்திருளாமல் இருப்போம் என்றால், then it is very difficult to be in safety. அப்பொழுது நாம் பாதுகாப்பிலே இருப்பது நமக்கு ரொம்ப கடினமான காரியமாக இருக்கிறது. So if you want to be in safety, you have to have Christ in you. நீங்க பாதுகாப்பாக இருக்கணும் என்று நினைச்சீங்கன்னா கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். Is the hope of glory. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசு எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக விளங்குகிறார். If no Christ inside you, கிறிஸ்து உங்களுக்குள்ளே இல்லாமல் இருப்பீங்களா? You are nothing and I am nothing. நம்ம ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாக தான் இருக்கிறோம். Empty vessel. ஒரு வெறுமையான பாத்திரமாக காணப்படுகிறோம். So if you want to be an empty vessel, if you want to stay as you are as an empty vessel, stay as you like. நீங்க ஒரு வெறுமையான பாத்திரமா இருக்க தான் விரும்புகிறீங்கன்னா அப்படியே இருங்க. But if you want to be a vessel filled by the anointing and the power of God, then you should look unto the Lord. ஆனால் ஆண்டவருடைய வல்லமையினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் நிரம்பி இருக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். Let us break every evil power which is working against you and me. உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சாத்தானின் வல்லமைகளும் நாம் முறியடிப்போமாக. We can break it in the name of Jesus Christ of Nazareth. நாம் எப்படி முறியடிப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் முறியடிப்போம். One name. ஒரே ஒரு நாமம் தான் இருக்கிறது. That is the name of Jesus Christ of Nazareth. அதுதான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமம். Once I died, but now I am alive. ஒரு காலத்துல நான் மரித்தேன், ஆனா இப்பொழுதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். Once I died and now I am alive. ஒரு நேரத்துல நான் மரிச்சேன், ஆனா இப்பொழுதோ என்றென்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். Says the Lord. நான் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். Says to you that now I am alive. சேனைகளின் கர்த்தர் உங்களிடம் சொல்லுகிறார், நான் இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறேன். Alive, you will also be alive. நான் ஜீவனோடு இருக்கிறபடினாலே நீங்களும் ஜீவனோடு இருப்பீங்க. So if we want to stay alive, we have to have Christ in us. நம் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே இருக்க வேண்டும். He is the only hope and our glory. நம்மளுடைய ஒரே நம்பிக்கையும் நம்மளுடைய மகிமையும் அவர் மாத்திரமே. Let us sing to the Lord. Unto thee, O Lord, do I lift up my heart. Hallelujah. Unto thee, O Lord, do I lift up my soul. Unto thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in thee. Let me not be ashamed, let not my enemies triumph over me. Show me thy ways, O Lord. Teach me thy paths. Thy paths, O Lord. Oh my God, I trust in thee. Let me not be ashamed, let not my
triumph over me. Come on, sing. உம்மிடத்திலே என்னை ஒப்புவிக்கிறேன். உம்மிடத்தில் நான் என்னை ஒப்புவிக்கிறேன். என் தேவரீ உம்மை நம்பியுள்ளே. ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. Unto thee, O Lord, do I lift up my soul. Unto thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in thee. Let me not be ashamed, let not my enemies triumph over me. பூமியில் நான் இப்பொழுது இருக்கிறேன். அதனால் உங்களால் இருக்கிறேன். நீர் இல்லை என்றால் வாழ முடியாது. ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. கிருபைகளின் மேல் கிருபையடைய இரக்கங்களின் மேல் இரக்கமடைய தேவரீரே நீரே என் அடைக்கலம். உங்களால் மாத்திரம் நான் என்றும் 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 இருந்திடுவேன். உங்க கிருபைகளை என் மேலிடம் வையும். உங்க கரத்தின் வல்லமை எங்களால் என்னை தாங்குமே. தடைகளை உடைப்பி சாத்தானை முறிப்பீரே. நீ மாத்திரம் இன்னும் இருந்தால் நான் வெற்றி காண்பேன். Hallelujah. Singing of the Lord was gracious and kind to us, and was being kind and gracious to us all these days. இவ்வளவு நாள் நமக்கு அன்பாக இரக்கமாக இருந்த தேவனை நோக்கி நாம் பாடுவோம், அவரை ஆராதனை செய்வோம். Hallelujah. Hallelujah. I trust in the Lord. நான் ஆண்டவரை நம்புகிறேன். Let us all trust in the Lord. நாம் எல்லாரும் ஆண்டவரையே நம்புவோம். There is no other person to be trusted in this world. இந்த உலகத்திலே அவரை தவிர நாம் நம்பிக்கையாக யாரையுமே நம்ம நம்ப முடியாது. If we trust a man or a woman, definitely they will pull us down. நம்ம யாராச்சும் ஒரு மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம்னா நிச்சயமா ஒரு நேரத்துல அவங்க நம்மள கீழே தள்ளி விடுவாங்க. Lord has brought us to this place for a purpose. தேவன் இந்த இடத்திற்கு ஒரு சித்தத்திற்காக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். So let us not leave our mind to be a wavering mind. அதனால் அலக்கழிக்கிற ஒரு இருதயமோ எண்ணமோ நமக்குள்ள காணப்படாமல், A wavering mind should not be seen in our mind. நம்மளுடைய எண்ணங்களிலே ஒரு அலக்கழிக்கிற ஒரு காரியமானது காணப்படக்கூடாது. ஒரு விடுதலை நிரம்பிய ஒரு எண்ணம்,
ஒரு சுகம் நிறைந்த எண்ணம், a mind of peace. ஒரு சமாதானம் நிறைந்த Let ஒரு the எண்ணம். mind of the Lord rest upon us. ஆண்டவருடைய எண்ணம் நம்மளுடைய எண்ணங்களின் மேல் தங்கி இருப்பதாக. Then we shall prosper. அப்பொழுது நாம் I'm செழிப்படைவோம். saying to you, நான் this உங்ககிட்ட month, சொல்றேன், இந்த மாதத்துல the Lord can do great miracles. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யக்கூடும். Hallelujah. ஹல்லேலூயா. This month is September. இந்த செப்டம்பர் மாதத்துல The Lord can do great and mighty wonderful things in your life. ஆண்டவரால் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதமான காரியங்களை அவரால செய்யக்கூடும். Nothing is, everything is possible. Nothing is impossible. அவரால கூடாது என்று இருக்கிற ஒரு காரியமும் இல்ல. அவரால For எல்லாமே கூடும். man and for us, everything is impossible. But by His grace, the Lord makes everything possible for us. மனுஷனுக்கும் நமக்கும் அது முடியாம இருக்கலாம், நம்மளால பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா நம்மளுடைய ஆண்டவராகிய தேவனால் எல்லாமே நிச்சயமாக கூடும். So the Lord can break every kind of obstacles which is in front of you. உங்களுக்கு முன்பதாக நிற்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்து All முறியடிப்பார். obstacles which எல்லா is not தடைகளையும். making you to go forward. அது எந்த மாதிரியான தடை என்றால், நீங்க முன்னேறி செல்லக்கூடாம இருக்கிற தடைகளை. The whole world is going to see a great evil. இந்த உலகம் முழுவதுமே ஒரு பெரிய பொல்லாப்பை காணப்போகிறது. But the people who were with God are not now with God. ஆனா ஆண்டவரோட ஒரு காலத்துல கூட இருந்த ஜனங்கள் இப்பொழுதோ அவர் கூட இல்ல. So because of this, இது நிமித்தமாக they will not inherit the Lord, but they'll inherit the demon's activities. அவர்கள் ஆண்டவரையும் ஆண்டவருடைய காரியங்களையும் சுதந்திரிக்காமல் சாத்தானுடைய காரியங்களையும் தான் சுதந்திரிக்கிறவர்களாக This இருப்பார்கள். is what's going to happen very soon. ரொம்ப சீக்கிரமாக நடக்க போற காரியம் இதுதான். Soon something is going to happen. ரொம்ப சீக்கிரமாக ஏதோ ஒன்று நடக்க And people are போகிறது. going to cry. ஜனங்கள் அழப் போகிறார்கள். They'll cry like they'll start yelling. அவர்கள் கதறி அழப் போகிறார்கள். They will start crying and they will come to the Lord at that time. அவர்கள் அழுது ஆண்டவரை நோக்கி அந்த நேரத்துல வருவாங்க. But that time will be too late. ஆனா அந்த நேரமோ ரொம்ப My dear people, லேட் ஆகிவிடும். the Lord has been warning all His people from the time of apostles. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலர்களுடைய நாட்களில் இருந்தே தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். Now the many churches, they are speaking false doctrine. இப்பொழுது நிறைய சபைகளிலே கள்ள போதகத்தை தான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். False doctrine every place. எல்லா இடங்களிலும் கள்ள போதனையை தான் நாம் Open the பார்த்துக் cell கொண்டிருக்கிறோம். phone and if you start hearing the messages or whatever it is, even the songs are false doctrine songs. நீங்க போன் எடுத்து பாத்தீங்கன்னா வருகின்ற மெசேஜா இருக்கட்டும், வருகின்ற பாடல்களா இருக்கட்டும், எல்லாமே கள்ள It will at போதனைகளாக last இருக்கிறது. lead you to failures. அது கடைசியில உங்களை தோல்விக்குள்ளாக தான் நடத்துறதா At last இருக்கிறது. it lead you to the ditch. கடைசியில குழியில உங்களை தள்ளுகிறதாக இருக்கிறது. Be careful about the false doctrine. இந்த கள்ள போதனைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா If இருங்க. you do not have the teaching of the cross in the church, is no use. உங்க சபையில சிலுவையின் போதனையை நீங்க கேட்கலனா என்ன பிரயோஜனம் If you இருக்கிறது? do not know the sufferings of Christ, what's the use? கிறிஸ்துவின் பாடுகளை நீங்க அறியாம இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் If you are not இருக்கிறது? able to remember the suffering of Christ, what's the use? கிறிஸ்துவின் பாடுகளை நீங்க நினைவு கூறாம இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்கிறது? What's the use of you living in this world? இந்த உலகத்திலே நீங்க வாழ்வதற்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இதெல்லாம் நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா You're going to inherit Satan and his false doctrines. இப்படிப்பட்ட ஜனங்கள் சாத்தானுடைய போதனைகளையும் தான் அவர்கள் So at சுதந்திரிக்கிறவர்களாக last, இருப்பீங்க. the demons will come to devour every person. He might be a chosen also. கடைசியில சாத்தா என்ன பண்ணுவான்? தெரிந்து கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை அழிக்க வருவான், வஞ்சிக்கப்படும்படி வருவான். Like a roaring lion. கர்ஜிக்கும் சிங்கத்தை போல. Oh my dear friend. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, Oh my dear God's child. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, If you are not going to listen to the word, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்காம if you are not இருந்தீங்கன்னா, going to hear the voice of the Lord, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்காம if you do not இருந்தீங்கன்னா, hearken unto the voice of the Lord, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி சாய்க்காம இருந்தீங்கன்னா, whose report are you going to believe? நீங்க யாருடைய வாக்கை நீங்க நம்ப போறீங்க? But people have started believing the word of
the evil one. இப்பொழுது உலகத்தின் ஜனங்கள் சாத்தானுடைய வாக்கை தான் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. False doctrines. எல்லாமே கள்ள போதனைகள். False doctrines. கள்ள போதனைகள். Everywhere false. எல்லா இடங்களிலும் கள்ள போதனைகள் தான் இருக்கிறது. There is no teaching about the cross. சிலுவையின் உபதேசம் காணப்படாமல் இருக்கிறோம். Christ in me, the hope of glory. கிறிஸ்து நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக If I don't இருக்கிறார். live for Christ, there's no use. கிறிஸ்துவுக்காக நான் ஜீவிக்காம இருக்கிறேன்னா என்னோட ஜீவியத்துல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? என்ன பிரயோஜனம் living in இருக்கிறது? this world without Christ in you. இந்த உலகத்திலே வாழ்றீங்க, ஆனா கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லாம வாழ்கின்ற You might வாழ்க்கை think என்ன you want to make பிரயோஜனம்? money. நீங்க நினைக்கலாம் நான் நிறைய காசு சம்பாதிக்கணும் You என்று. want to work and earn money. நான் கடினமா உழைச்சி நான் நிறைய சம்பாதிப்பேன் என்று நீங்க Previously, நினைக்கிறீங்க. you did not have money. முந்தின நாட்களில் உங்ககிட்ட பணம் அவ்வளவு But இல்ல, now you are getting money. ஆனா இப்பொழுது உங்ககிட்ட நல்ல பணம் And you are இருக்கிறது. forgetting your Lord. ஆனா உங்களுடைய ஆண்டவரை நீங்க மறந்து You are போயிருக்கிறீங்க. forgetting the Lord who had blessed you. இத்தனை நாட்கள் உங்களை ஆசீர்வதித்த தேவனை நீங்க You are மறந்துட்டீங்க. forgetting Him slow one, every day, day after day. ஒவ்வொரு நாளுக்கு நாள் நீங்க அவரை மறந்து கொண்டு பின்வாங்கி கொண்டே போய் கொண்டு இருக்கிறீங்க. As David says, ஆனால் தாவீது ராஜா சொல்லுகிறது but போல, as for me, I'm நானும் going to என் lift the வீட்டார் name of the Lord. நானும் என் வீட்டாரும் No, that Joshua is saying, I and my house shall worship the Lord. That's Joshua. Hallelujah. ஹல்லேலூயா. My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, my dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, days are getting worse. நாட்கள் ரொம்ப கொடூரமாக போய் கொண்டே இருக்கிறது. Many people are going to lose their children. நிறைய ஜனங்கள் அவங்களுடைய பிள்ளைகளை இழந்து போக They're going to போகிறார்கள். go astray. அவர்கள் வழி தவறி போக They're going to போகிறார்கள். go astray and they're going to fall down to the ditch. அவர்கள் வழி தவறி குழியில போய் விழ போகிறார்கள். When the Lord's word had been coming to you many times, the Lord has been warning you, but you did not obey to the word of God. ஆனால் ஆண்டவருடைய எச்சரிக்கும் வார்த்தைகளோ மறுபடியும் 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 உங்ககிட்ட வருகிறது. Money ஆனா is temporary, காசு ரொம்ப தற்காலிகமானது, but eternal life is eternal. ஆனா நித்திய வாழ்க்கை என்பது நமக்கு நித்தியமாக இருக்கிற ஒரு Do you want காரியம். the temporary money? இப்பொழுது தற்காலிகமான நீங்க பெற்றிருக்கிற By காசு losing உங்களுக்கு the வேணுமா? eternal life, நித்திய ஜீவனை இழந்துட்டு இந்த தற்காலிகமான காசு உங்களுக்கு வேணுமா? money, 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 money. பணம் 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 தான் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. Everyone are money minded. எல்லாருடைய நோக்கமும் The பணம் many sons சம்பாதிப்பதிலே of தான் God, they are இருக்கிறது. all money minded. ஆண்டுடைய ஊழியக்காரர்களா இருக்கட்டும், ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாருடைய எண்ணங்களிலும் பணம் சம்பாதிப்பதிலே தான் இருக்கிறது. They are only wanting money. இன்னும் அதிக காசு வேணும் என்று தான் What அவங்க you நாடி need, கொண்டு that's more than இருக்கிறாங்க. enough for you. நீங்க உங்ககிட்ட எது இருக்குதோ அதுவே போதுமானதா இருக்கின்ற But ஒரு you want எண்ணம் to, யாருக்குமே இல்ல. you need more, 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 more. ஆனா இன்னும் அதிகம் வேணும் 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 என்ற எண்ணம் தான் You are like காணப்படுகிறது. Asa. ஏசாவை போல இருக்கிறீங்க. You know what Asa did? ஏசா என்ன பண்ணாரு? For one meal, he sold his, his, the blessings of the Lord. ஒரு வேளை போஜனத்திற்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அவர் விட்டு கொடுத்தார். பாகத்தை இழந்து விட்டார். Do you want to be like Jacob or do you want to be like Asa? நீங்க யாக்கோபை போல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஏசாவை போல இருக்கணும் என்று நினைக்கிறீங்களா? Jacob was slightly worse and also a cheater than Asa. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? யாக்கோபு ஏசாவை காட்டிலும் கள்ளன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But Asa was not like that. He was not a thief. ஆனா ஏசாவோ கள்ளனாக இல்ல. But Jacob was a thief. ஆனா யாக்கோபு ஒரு கள்ளனாக இருந்தார். Oh, he had the thief mind in him. அந்த கள்ள எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. But Asa did not have that. ஆனா ஏசாவோ அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர் அல்ல. But you know what mistake Asa did? ஆனா அவர் செய்த தவறு என்ன என்று தெரியுமா? He wanted food more than blessings of the Lord. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் அந்த ஒரு வேளை சாப்பாடு அவருக்கு பெரியதாக இருந்தது. So are you going to do the same thing? நீங்களும் அப்படி பண்ண போறீங்களா? Are you going to do the same thing? நீங்களும் அதே ஒரு தவறை செய்ய Be போறீங்களா? careful, the days are coming. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, நாட்கள் வந்து Evil கொண்டு days இருக்கிறது. are full all over the air. காற்றிலே தீங்கு நாட்கள் நிரம்பி இருக்கிறது. Everywhere all evil. எல்லா இடங்களிலும் தீங்கு Evil தான் spirits காணப்படுகிறது. do not allow a great man of God not to preach. He does not allow him to preach. சாத்தான் என்ன பண்றான்னா ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் போதிக்க கூடாதபடிக்கு தடைகளை The கொண்டு வந்து real servants கொண்டிருக்கிறான். of God are not able to present themselves about God
before the people. இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பதாக உண்மையாகவே இருக்கின்ற ஊழியக்காரர்களால் வெளியேறி வந்து போதனம் அவருடைய But there are வார்த்தைகளை so போதிக்க முடியாமல் many இருக்கிறாங்க. people around, they are false doctrine people, but they are very easily available and they come up like anything. ஆனா உலகத்துல நிறைய கள்ள போதகர்கள் காணப்படுறாங்க. ஆனா அவங்க ரொம்ப ஈஸியா உலகத்துல வெளியே வந்து ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. The songs will be tempted songs. அந்த பாடல்கள் ரொம்ப அருமையாக எல்லாரையும் அப்படியே இழுக்கிற பாடல்களாக இருக்கிறது. It will not be from the Lord. ஆனா அது ஆண்டவரிடத்துல இருந்து வந்ததாக இருக்காது. It will be of the world. இது உலகத்திலே இருந்து இருக்கிறதாக இருக்கும். It shows the worldly. It makes you love the world more than the Lord. அதெல்லாம் நீங்க கேட்கும்போது ஆண்டவரை காட்டிலும் உலகத்தை நேசிக்கிறவைகளாக இருக்கிறது. But teaching about the cross is more important. ஆனா சிலுவையை பற்றிய உபதேசம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. What do you need now? இப்பொழுது உங்களுக்கு எது வேண்டும்? What do you need now? இப்பொழுது உங்களுக்கு எது வேண்டும்? You want the teaching of the cross? சிலுவையின் உபதேசம் உங்களுக்கு or வேண்டுமா? the worldly doctrine which always tells about money? இல்ல உலகத்தின் காரியங்களும் எப்பொழுதுமே பணம் எப்படி சம்பாதிப்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற Those காரியங்கள் தான் preachers, உங்களுக்கு they வேண்டுமா? also want money and all the people also want make them money minded. இப்படி போதிக்கிறவங்களும் நிறைய காசு சம்பாதிக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க போதிக்கிறாங்க. அந்த வருகின்ற ஜனங்களும் அதே எண்ணத்தை கொண்டவர்களாக So don't தான் be like இருக்கிறாங்க. this. ஆனால் அப்படி நீங்க இல்லாமல் September is going to be a month where you will be able to revive yourself. இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்களை புதுப்பிக்கிற ஒரு வல்லமையை நீங்க காண போகிற கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை புதுப்பிக்கிற ஒரு வல்லமை. If you are not able to revive yourself, நீங்க உங்களை புதுப்பித்துக் கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னா, if you are going to lose the power of the Holy God, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை இழந்து போகிறவர்களாக இருக்கிறீங்கன்னா, ஆண்டவருடைய மகிமையை இழந்து போகிறவர்களாக இருந்தீங்கன்னா, this month September will be for them. இந்த செப்டம்பர் மாதத்தில் இரண்டு வகையான ஜனங்களை நாம் பார்க்க முடியும். One person he wants to revive himself in the Lord. ஒரு வகையான ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஆண்டவருக்குள்ள அவங்களை புதுப்பித்துக் கொள்ளணும் என்ற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. The other people will be well first and at last they will go inside the world. இன்னொரு வகையான ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கணும் என்று நினைப்பாங்க. ஆனா கடைசில உலகத்தை நோக்கி செல்கிறவர்களாக இருப்பாங்க. So two people are there in this September. Two people are going to get two different things. அதனால இந்த செப்டம்பர் மாதத்துல இரண்டு வகையான ஜனங்கள் இரண்டு வகையான காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். Whoever cling to the world will be seeing failures and difficulties and they lose the glory of the Lord upon the family. யாரெல்லாம் உலகத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தின் காரியங்களை பிடித்துக்கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவருடைய மகிமையும் அவருடைய காரியங்களும் இழந்து போய் but one people they are going to present themselves before the Lord. ஆனா ஒரு வகையான ஜனங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அவர்களை நிறுத்திக் கொள்ள போகிறார்கள். The glory of the Lord. ஆண்டவருடைய மகிமையை அவர்கள் பெற்றுக்கொள்கிற ஜனங்களாக இருப்பார்கள். The glory of the Lord. ஆண்டவருடைய மகிமையை நாம பெற்றுக்கொள்வோம் என்றால் there will be tremendous blessings. Surely goodness and mercy shall follow you all the days of your life. உங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை வந்து தொடரும். Hallelujah. Hallelujah. What do you want now? நீங்க இப்போ உங்களுக்கு எது வேண்டும்? The Lord has kept both before you. ஆண்டவர் இரண்டையுமே உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நீங்க உங்களுக்கு எது வேண்டும் என்று நீங்க உங்களுக்கு பணம் வேண்டுமா? Do you need the Lord? இல்ல ஆண்டவர் வேண்டுமா? Do you need the world? உலகம் வேண்டுமா? Do you need the worldly friendship? உலகத்தின் நண்பர்கள் உங்களுக்கு வேண்டுமா? Do you want the people of the world? உலகத்தின் ஜனங்கள் உங்களுக்கு வேண்டுமா? Do you want the wealth of the world? இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேண்டுமா? Don't think nothing is going to happen to you because you have money. என்கிட்ட பணம் நிறைய இருக்கனால எனக்கு ஒண்ணுமே நடக்காது என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்க கூடாது. Everything you lose. எல்லாமே இழந்து போகுது. எதுமே உங்ககிட்ட இருக்காது. When a very great man, very rich person, if he dies, he's not going to take anything with him. ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவர் மரிக்கின்ற போது அவர் கூட ஒண்ணுத்தையுமே கொண்டு போக போறதில்ல. You have to have Christ in you. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். See, you started well. நீங்க நல்லா தான் தொடங்குனீங்க. But the finishing is very bad. ஆனா அந்த முடிவோ ரொம்ப மோசமாக இருக்கிறது. God is again speaking to you that you started well. நீங்க நல்லா தான் தொடங்குனீங்க. ஆண்டவர் உங்க கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். நீங்க நல்ல ஜெபத்துல தொடங்குனீங்க. But you finished. Everything is lost. ஆனா உங்க முடிவோ எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு முடிவாக இருக்கிறது. So now is a time of getting revived. இப்பொழுதோ புதுப்பித்துக் கொள்ளுகின்ற வேளையாக இருக்கிறது. How many people here do want to revive? See, don't just simply put your hands up but without any purpose.
How many people of you really want to revive yourself in the Lord? இப்பொழுது நான் கேக்குறேன், உங்களில் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் உண்மையாகவே மெய்யாகவே ஏதோ சும்மா கை தூக்கணும் என்று தூக்காம உண்மையாகவே மெய்யாகவே நான் என்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அவங்க அவங்களுடைய don't raise your hand. சும்மா வெறுமையாக கை உயர்த்துவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. Anything in your heart. உங்க இதயத்துல ஒரு வாஞ்சியம் இல்லாம you really had the thirst for the Lord, you would have come early. ஆண்டவருக்கான மெய்யான தாகம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் என்றால் நீங்க சீக்கிரமா வந்திருப்பீங்க. You come as you like. ஆனா நீங்க உங்க விருப்பத்தின்படி வரீங்க. Do all your work and at last you come to the church. உங்க வேலை எல்லாம் முடிச்சிட்டு கடைசில சபைக்கு வரீங்க. You search the Lord at the back, at the last. கடைசில ஆண்டவரை வைத்திருக்கீங்க. First you don't seek the Lord. ஆண்டவரை முன்பதாக எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்டாக வைத்து அவரை தேடுவதில்லை. Seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்க தேட வேண்டும். What do you seek? நீங்க எதை தேடுறீங்க? ஃபர்ஸ்ட் do you seek food? நீங்க சாப்பாடு தேடுறீங்களா? do you seek pride? இல்ல பெருமையை தேடுறீங்களா? What are you seeking? நீங்க எதை தேடுறீங்க? I'm not able to understand what you are searching for. நீங்க எதை தேடுறீங்க என்று எனக்கு புரியல. My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளையே, two kinds of things are going to happen in this world. இந்த உலகத்துல இரண்டு வகையான காரியங்கள் நடக்க போகிறது. Great failures and great evil is going to come upon many people. நிறைய ஜனங்கள் மேல பெரிய தோல்வியும் பெரிய நஷ்டமும் வரப்போகிறது. But if you want to protect you and your family, ஆனா நீங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா trust in the Lord. ஆண்டவரை நம்புங்க. Trust and obey. அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படியுங்க. For there is no other way. ஏன்னா அதை காட்டிலும் வேற வழியே நமக்கு கிடையாது. வேற வழியே இல்ல. When we walk with the Lord in the light of His word. Can you sing? Can I have some water? When we know His good will, and to all who will trust and obey, trust and obey, for there's no other way to be happy in Jesus. Trust and obey, no other way to be happy in Jesus, but to trust and obey. Mike. Not a doubt, not a fear, not a sign, not a tear can abide while we trust and obey. Trust and obey. For there's no other way but to trust and obey. கிருபைகளில் மேகம் என்னை மூடினாலே நான் நன்றாகவே இருப்பேன். அவர் இரக்கத்தினால் என்னை மூடிடுவார், அதனால் நான் என்றும் நன்றால் வாழ்வேன். Trust and obey, there's no other way. Be happy in Jesus, but to trust and obey. Hallelujah. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இனிதாய் வருந்தி அழைத்தார், காலமும் நமது
தேவன். அதிசயம் நிறைந்தவர் என் நடுவில் உண்டு. எனக்காயெல்லாம் நன்மைகளாய் நடத்திடுவார். அதிசய தேவன் என் நடுவில் உண்டு. எனக்காக எல்லாமே நன்மையாக மாற்றுவார். உம்மையே உம்மையே நம்பி நான் இருக்கிறேன். நீங்க தான் எனக்கு எல்லாமே. கிருபை நிறைந்த மேகத்தினால் என்னை மூடும் தேவா, இன்று மூடுமே. அழைக்கின்றேனே, உம்மை அழைக்கிறேன். மேகமே ஓடி வாங்க, என்ன மூடும் மேகமே, என்னை பாதுகாப்பாக என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் கரங்களால் என்னை நீர் போடுமே. கிருபை மேகத்தினாலே உங்க மாலையினாலே என்னை நினைத்திடுமே. என்னை நானை தீடுமே. அப்பொழுது நான் நன்றாக இருப்பேன். செடியை போல வளருவேன். கனி தரும் மரமாக என்னை மாற்றும் தேவனே. ஒன்றுக்கும் ரோஜமற்ற மரம் நான். கனி தரும் மரமாக என்னை மாற்றும் தேவனே. ஒன்றுக்கும் ரோஜமற்ற மரம் நான். இந்த தேவன் மாற்றுகிறவர் என்னை நன்றாக மாற்றுவார். கனி தரும் மரமாக என்னை மாற்றிடுவார். அநேகருக்கு கனியாய் மாறுவேன். சதகாலமும் நமது தேவன். ஏந்திரோ ஞானி ஆந்திரோ கருணியத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. கருணியத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாலே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாலே. சொல்லுங்க. கை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாலே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாரே. சொல்லுங்க மாற்றுவார். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய். இந்த தேவன் எனக்கு சுகம் தந்து ஆரோக்கியம் எனக்கு தந்து நன்மையினால் என்னை நிரப்பி நடத்தினாரே. அவரை நான் என்றும் விசுவாசிப்பேன். நன்மையினால் என்னை நிரப்பினாரே. நான் அவரை விசுவாசிப்பேன். இந்த தேவன் மரண பாரியங்கம் நம்மை மரண பாரியங்கம் நாதி தேவன் அவன் கிருபை கூர்ந்து மனதுருகம் தூய தேவ அன்பே. Come on, one choice. மனதுருகம் தேவ அன்பே. தலை
காலை மேல் இருக்கும் நித்திய மகிழ்ச்சி காலை மேல் இருக்கும் இந்த தேவன் சொல்லுங்க 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 மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் மரண பரியந்தம் கனக பாதை தூய தேவ அன்பே கனக பாதை காட்டி என்னை இனிதாய் வருந்தி கர்த்தருடைய கரம் நம்மேல் இறங்கி நம்மை அவர் பலப்படுத்துவார். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீரூற்றாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஒருவேளை அழுகை நிறைந்த பள்ளத்தாக்களை நீ நடந்து கொண்டிருந்தாலும் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று பைபிள்ல பார்க்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு நீரூற்றாய் மாற்றிக் கொள்ள போகிறீங்க? கமான், கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. கமான், அழுகை நிறைந்த அரும் நீரூற்றாய் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் மரண பரியந்தம் நம்மை எத்தனையோ தடைகள் வாழ்வில் முன் வந்தது, ஆனாலும் தடைகளை உடைத்து எத்தனையோ தடைகள் என் வாழ்வில் வந்தது, ஆனால் தடைகளை உடைத்தி உங்க மேகத்தால் என்னை மூடினி என்று சுகம் சமாதானம் ஆரோக்கியம் சொல்லுங்க. சதாகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்தியம் உயர்ந்ததும் ஆதாரமே. பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கத்தில்
உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்த. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்த. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்த. உன் பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்த. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். Hallelujah. Just continue. Hallelujah. Hallelujah. The days what we are going to see, நம் பார்க்க போகிற the நாட்களானது coming days will be a different kind of days. வரப்போகிற நாட்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களாக இருக்க போகிறது. The climatic condition of the air has changed. நம்ம காற்றின் சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லாமே மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. And we are able to feel a kind of evil power which is mixed in the wind. காற்றுடன் சாத்தானுடைய காரியங்களும் கலந்திருக்கிறதை நம்மளால உணர முடிகிறது. So you have to be very careful about this wind. அதனால் இந்த காற்றை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம If it's இருக்க going to வேண்டும். blow, I mean it will blow on everyone. அது எல்லார் மேல வீசும் என்றால், See, it's going to blow on everyone. அது எல்லார் மேல வீச போகிறது. So a righteous person or an unrighteous person. நீதிமானா இருக்கட்டும், இல்ல அவிஸ்வாசியா இருக்கட்டும். But for a righteous person, if the wind is going to blow on that body, ஆனா ஒரு நீதிமானுக்கும் அந்த காற்றானது அவங்களுடைய சரீரத்தின் மேல it வீசப்படும் போது cannot pass through them. அவர்களுக்குள்ளாக அது நுழைய முடியாது. But an unrighteous person who does not live a good life, ஆனா ஆண்டுடைய வழிகளிலே நடக்காமலும் அவருடைய வழிகளிலே பின்வாங்கி இருக்கிறவர்களுக்கோ, and they are called Christians, கிறிஸ்தவர்கள் என்று they are அழைக்கப்பட்டிருப்பார்கள், also baptized. ஞானஸ்தானமும் எடுத்திருப்பாங்க. They don't live a life according to the will of the Father. ஆனா பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு ஜீவியத்தை அவர்கள் வாழாமல் Simply they are baptized and simply they call themselves Christians. ஒரு ஞானஸ்தானத்தை பெயருக்காக எடுத்துக்கொண்டு சும்மா கிறிஸ்துவர்கள் Or என்று for money or whatever அழைக்கப்படுவதற்காக, it is. இல்ல காசுக்காக இருக்கலாம். But for them, the wind, the evil wind will enter inside their body. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த காற்றானது வீசப்படும் போது அவர்களுடைய சரீரத்துக்குள்ளாக அது But போகின்றதாக a இருக்கும். righteous man who protects himself by the word of God, it shall not be able to enter inside. ஆனா ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக காத்துக் கொள்ளுகிற நீதிமானுக்கும் அந்த காற்றானது அவர்களுடைய சரீரத்துக்குள்ள So, போக முடியாது. I'm saying to you, you can cleanse yourself by calling the name of the Lord and His blood. ஆனா இந்நாளிலே நான் உங்ககிட்ட சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்க கூப்பிடும்போது, அவருடைய நாமத்தை நீங்க கூப்பிடும்போது உங்களை நீங்க சுத்திகரித்துக் கொள்ள முடியும். And another thing is, if you confess the word of God, இன்னொரு காரியம் என்னவென்றால், ஆண்டுடைய வார்த்தையை நீங்க அறிக்கை shall be செய்யும் போது cleansed. நீங்க சுத்திகரிக்கப்படுவீங்க. you shall be cleansed. நீங்க சுத்திகரிக்கப்படுவீங்க. There are two kinds of cleansing. இரண்டு வகையான சுத்திகரிப்பு இருக்கிறது. One through the blood of the Lamb, ஒரு வழியான சுத்திகரிப்பு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக வருகிற சுத்திகரிப்பு. and the next cleansing is through the word of God. இன்னொரு சுத்திகரிப்பு என்றால் ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக வருகிற People who do not சுத்திகரிப்பு. know the word of God, ஆண்டுடைய வார்த்தையை அறியாம இருக்கிற ஜனங்கள், people who do not know the word of God, ஆண்டுடைய வார்த்தையை அறியாம இருக்கிறவர்கள் shall be able to cleanse themselves through the blood of Jesus Christ. அவர்களால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக அவர்களால் சுத்திகரிக்க முடியும். But the people who know the word, ஆனா ஆண்டுடைய வார்த்தை they அறிந்திருக்கிறவர்களுக்கோ can cleanse themselves through the word of God, and when they confess the word of God, there also the blood of Jesus comes. அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை படிச்சு ஆண்டுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் அங்கே வந்து இருக்கும். But everything at
at last it comes only through the blood of Jesus. கடைசில எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக The whole வருகிறதாக world is, இருக்கிறது. focusing towards the blood of Jesus. உலகம் முழுவதுமே அதை உலகம் இல்ல, the whole word of God. அவருடைய வார்த்தை முழுவதுமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல தான் See, இருக்கிறது. you want to, cleanse your tongue, you want to cleanse your body, you want to cleanse something, take the word. உங்க நாம நீங்க சுத்திகரிக்கணுமா, உங்க சரீரத்தை சுத்திகரிக்கணுமா, அவருடைய வார்த்தையை There's a நீங்க song எடுக்க like வேண்டும். this. இப்படியாக ஒரு பாடல் இருக்கிறது. When we have the filling of the Holy Spirit inside us, பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் நமக்குள்ள இருக்கும்போது it's not easy for the evil one to come and overcome you. அந்த காற்றானது, சாத்தானுடைய காற்றானது உங்களை மேற்கொள்வது அவ்வளவு ஈஸியாக இருக்காது. When you have the Spirit of the living God filled inside you, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கும்போது the evil wind cannot enter you. அந்த தீங்கான காற்று உங்களுக்குள்ள நுழைய There's a song முடியாது. like this. The song says, when the Spirit of the living God is very less in me. இப்படியாக ஒரு பாடல் இருக்கிறது. ஆவியானவர் எனக்குள்ள ரொம்ப குறைவாக காணப்படும் போது. Why? ஏன்? Because of our filthy things what we do against the Lord. ஏன் குறைவாக காணப்படுகிறது என்றால் நாம் செய்கின்ற அசுத்தமான Through the காரியங்களால், disobedience. நம்ம கீழ்ப்படியாமையின் Disobedience of the word of God. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறபடியினால, Going away and saying nothing is going to happen to you. உங்க சுய வழியிலே நீங்க சென்று கொண்டு எனக்கு ஒன்றுமே நடக்காது என்று. Oh, hallelujah. ஹல்லேலூயா. But there's another main thing, that is the blood of Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ற ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில். ஐயம் means பயம். ஐயம் means fear. Why does fear enter your body? ஏன் பயமானது உங்க சரீரத்துக்குள்ளே நுழைகிறது? When the Spirit of the living God is less in you. ஆவியானவர் உங்களுக்குள்ள குறைவாக காணப்படும் போது பயம். Fear enters your body. Oh, ஆயிடுமோ, something will happen. ஐயோ, என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள வருகிறது. Oh, hallelujah. ஹல்லேலூயா. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பருதீர பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். மோட்சமேனல்ல மாறிட்டு பரன் என்னை காக்க வல்லோர். மோட்சமேனல்ல மாறிட்டு ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பருதீர பலத்தால் என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை தூக்கினார். மோட்சமேனுள்ள மாறிட்டு. Why fear comes inside us? Because we don't have the fear of God inside us. ஏனென்றால் ஆண்டவருக்கு மேல பயம் இல்லாமல் நாம் இருக்கிறோம். Why fear enters our body? நம்ம இதயத்துல ஏன் பயம் நுழைகிறது என்றால், because we don't have the fear of God. தேவ பயம் நமக்குள்ள இல்லாமல் இருக்கிறபடியினாலே. Because we don't have the fear of God, the fear enters our body. தேவ பயம் நமக்குள்ள இல்லாமல் இருக்கிறதுனால உலகத்தின் ஐயம் நமக்குள்ள வருகிறது. So you should have the fear of God. ஆண்டவருடைய பயம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். Many people nowadays they don't go to church. நிறைய ஜனங்கள் இப்பொழுது இந்த நாட்களிலே சபைக்கு போகிறது இல்லை. And they say that I follow Christ.
ஆனா கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்றாங்க. And they say that I have my trust in Christ. என் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல இருக்கிறது என்று சொல்றாங்க. But you don't have the fear of God. You don't go to church properly. ஆனா ஆண்டவருடைய பயம் உங்களுக்குள்ள இல்லாம சபைக்கு நீங்க ஒழுங்கா So போறது இல்ல. Sunday comes, we start crying. ஓய்வு நாள் வந்தாலே அழ ஆரம்பிக்கிறீங்க. You know why? Because you want rest. ஏன்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு ரெஸ்ட் வேணும் என்று. Be careful if you are going to do the same thing again and again. இதே காரியத்தை மறுபடியும் நீங்க செய்ய போறீங்கன்னா You will have a total rest in the hell. முழுமையான ஒரு ரெஸ்டுக்குள்ள நீங்க போற மாதிரி இருக்கும். எங்க? நரகத்துல. You will have total rest in the hell. அங்க நரகத்துல போய் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. Everyone will say, why did the Lord did not protect you? அப்ப எல்லாரும் சொல்வாங்க, ஏன் ஆண்டவர் உன்னை பாதுகாக்கல? Everyone will say, start laughing. They were expecting when you will fall. எல்லாரும் நீங்க எப்ப விழுவீங்க என்று காத்து கொண்டிருப்பாங்க. And you fall because of your own deeds. நீங்க உங்களுடைய காரியங்கள் நிமித்தமாகவே நீங்களே கீழே விழுறீங்க. You have fallen because of your sin. உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக நீங்க கீழே விழுந்து போறீங்க. Because you don't have the fear of Christ in you. ஆண்டவருடைய பயம் உங்களுக்குள்ள இல்லாம இருந்தபடியாலே நீங்க கீழே விழுந்தீங்க. You are விழுந்தீங்க. away from the church. நீங்க சபையை விட்டு விலகி இருக்கிறீங்க. You start murmuring. புலம்ப ஆரம்பிக்கிறீங்க. When the time of church comes, you start murmuring in your house. சபை தொடங்கும்போது உங்க வீட்ல புலம்புகிறதை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. I have to go so far. ஐயோ இவ்வளவு தூரம் நான் போணுமே. All this murmuring. இதெல்லாம் புலம்புறீங்க. You have forgotten the things the Lord has done to you and me from our childhood. உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு உங்க சிறு வயதில இருந்து ஆண்டவர் செய்த காரியங்களை the Lord has been protecting you and me. எத்தனை நாள் ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். How many times the Lord has been protecting us and our family. உங்களையும் உங்க குடும்பத்தையும் எத்தனை நாள் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். From great evil powers and great evil forces the Lord has been protecting us. பெரிய சாத்தானின் காரியங்களும் அவனுடைய வல்லமையான செயலிலும் இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இப்பொழுதோ நீங்க வளர்ந்திருக்கீங்க ஆனா புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. What's going to happen of you? உங்களுக்கு என்ன நேர போகிறது? You forgotten what the Lord has done to you. ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை நீங்க மறந்துட்டீங்க. You have forgotten the word of God. அவருடைய வார்த்தையை நீங்க மறந்துட்டீங்க. You once were well. நீங்க ஒரு காலத்துல நல்லா இருந்தீங்க. Oh, you were meditating in the word of God. ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க தியானம் செய்து கொண்டிருந்தீங்க. நல்லா ஜெபித்து கொண்டிருந்தீங்க. நல்லா ஜெபித்தீங்க. You read the Bible. நல்ல வேதத்தை வாசிச்சீங்க. You went to the church properly. சபைக்கு ஒழுங்கா போனீங்க. You had an eager time you were waiting for the time to go to the church. சபைக்கு எப்போ போவோம் என்று வாஞ்சியாக காத்து கொண்டிருந்தீங்க. You start murmuring like the people of Israel. ஆனா இப்பொழுதோ இஸ்ரவேல் ஜனங்களை போல புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. You know what happened to the people of Israel? The Lord says, இப்படி செய்த ஜனங்களுக்கு என்ன ஆனது என்று உங்களுக்கு தெரியுமா? The Lord said, I have forgotten them and they will not be in my rest. ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து நான் உங்களை மறந்துட்டேன். நீங்க என்னுடைய இளைப்பாறுதலிலே இருக்க மாட்டீங்க. What is the time of rest, says Hebrews? எபிரேயர்ல இளைப்பாறுதலின் நேரம் எது என்று எழுதி இருக்கிறது? It's referred to the time of God's rest time. What is the time? ஆண்டவருடைய இளைப்பாறுதல் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அது எந்த நேரம் என்று? That is the eternity. அதுதான் நித்திய ஜீவன். And the Lord says you will not be in the eternity. ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்க இளைப்பாறுதல்ல இருக்க மாட்டீங்கன்னா நித்திய ஜீவன்ல இருக்க மாட்டீங்க. Put to the second death. இரண்டாம் மரணத்துக்குள்ளாக நீங்க போவீங்க. First death is when you die of your flesh. முதலாவது மரணம் என்றால் உங்க சரீரத்திலே நீங்க மரிக்கின்ற ஒரு மரணம். நீங்க அதுல புதைக்கப்படுறீங்க. Buried in the cemetery. அந்த கல்லறையில புதைக்கப்படுறீங்க. நீங்க குப்பையாக மண்ணாக மாறுறீங்க. The Lord will raise you again. ஆண்டவரோ உங்களை மறுபடியும் எழுப்புவார். And again you will be put to the second death. மறுபடியும் இரண்டாம் மரணத்துக்குள்ள நீங்க போவீங்க. That is what is that place? That is the hell. அதுதான் நரகம். And you'll be put in the hell. நீங்க நரகத்துல போய் போடப்படுவீங்க. torment, to eternity. நரகத்திலே நித்தியமாக உங்களுக்கு கஷ்டம். Torment to eternity.
நித்தியமாக முடிவே இல்லாம உங்களுக்கு So கஷ்டம் தான் many இருக்கும். people have been saying to you about the word of God. எத்தனையோ பேர் ஆண்டுடைய வார்த்தையை பற்றி உங்களுக்கு சொல்லி You are not இருக்காங்க. able to hear the word of God. ஆனா ஆண்டுடைய வார்த்தையை உங்களால You கேட்க are not முடியல. able to listen to the word of God. ஆண்டுடைய வார்த்தைக்கு உங்களால செவி I கொடுக்க see many முடியல. people, if they go for the work, they go at the proper correct time. நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், வேலைக்கு போகணும்னா சரியான நேரத்துக்கு But when you போறாங்க. come to the church, நான் சபைக்கு வரும்போதோ you take your own pleasure time. உங்களுடைய நேரத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. You take your own pleasure time to dress yourself. உங்களுக்கு விருப்பமா நல்ல Dress போட்டுட்டு You come late to the bus stand and the bus goes off. பஸ் ஸ்டாண்டுக்கு லேட்டா வந்துட்டு பஸ் அங்க But if போயிடுது. you had gone to the work, நான் வேலைக்கு போனீங்கன்னா you would have gone at the proper time to catch the correct bus. கரெக்டான டைம்ல பஸ். You know why? Because you don't have the fear of God inside you. ஏன் இப்படி செய்றீங்கன்னா ஆண்டுடைய பயம் உங்களுக்குள்ள இல்லாம You don't have the fear of God inside you. ஆண்டுடைய பயம் உங்களுக்குள்ள You இல்ல. eager to, cook on Sundays. ஓய்வு நாளிலே நல்லா சமைக்கணும் என்று ஆசைப்படுறீங்க. That's correct. You eat well. That's not my botheration. That's not a botheration at all. அது But தவறே இல்ல. if நல்லா you do சாப்பிடுங்க. not give your time to the Lord's time. If you had known that you wanted to eat well, you should have got up early on Sunday at 5 o'clock or 6 o'clock, and you have done everything in your house. Then you should have come to the church at the proper time. ஓய்வு நாள்ல நல்லா சாப்பிடணும் என்று ஆசைப்படுறது தவறு இல்ல. நல்லா சாப்பிடணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா காலையிலே அதிகாலையிலே எந்திரிச்சு அதுக்கு வேண்டியான காரியங்கள் எல்லாம் Because you don't have the fear of நீங்க Christ in you. வந்திருக்கணும். Now, anoint me. All this. You stunt. It's all stunt. ஆனா இப்பொழுதும் எதையும் நீங்க செய்யாம லேட்டா வந்து கொண்டு உங்க இஷ்டத்தின்படி எல்லாம் செய்துட்டு அபிஷேகம் வேணும், எல்லாம் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறத போல காமிக்கிறது எல்லாமே வித்தையாக இருக்கிறது. You can't act to the Lord. ஆனா நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக நடிக்க முடியாது. Yesterday also I was speaking something in the live. நேற்றைய தினத்திற்குள்ள லைவ்ல நான் பேசிக் கொண்டிருந்தேன். This week I was able to put live for some time. I had an urge that I should put a live. இந்த வாரம் எனக்கு லைவ் போடுறதுக்கு நேரம் கிடைத்தது. அத மாதிரி லைவ் போடணும் என்ற The person who plays the keyboard was really very tired. அந்த கீபோர்ட் வாசிக்கிறவங்களும் ரொம்ப டயர்டா இருந்தாங்க. What everyday life? என்ன டெய்லி லைவான்னு கேக்குறாங்க. What everyday is that live? They asked this person who puts the keyboard. And I said, சொல்லுமா. கீபோர்ட் வாசிக்கிறவங்க என்ன டெய்லி லைவான்னு கேக்குறாங்க. But I said, நான் சொன்னேன், someone is there waiting and something is going to, someone needs something, some good thing for them. So I should put this live. யாரோ ஒருவர் இதற்காக காத்து கொண்டிருக்காங்க. யாரோ ஒருவர் அவர்களுக்காக நன்மை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. Something has got to happen in their life. ஏதோ ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில நடக்கணும் என்று. I feel in my heart that something should be happen to some person, who's going to hear this live. நான் உணர்கிறேன் இருதயத்தை இந்த லைவ்ல கேக்குறவங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் நிச்சயமா And they will be delivered. அவர்களுக்கு விடுதலை அடைவார்கள். So let me not stop, because I also was feeling very tired this week because I had a lot of work. அதனால நான் இதை நிறுத்த கூடாது. நானும் ரொம்ப டயர்டா தான் இருந்தேன். ஏன்னா இந்த வாரம் முழுவதும் எனக்கு நிறைய வேலை இருந்தது. Even yesterday I had to come 6 o'clock because someone had come up this past some weeks, and they were smoking in this church. நேற்றைய தினத்துல கூட இந்த அலமாதிக்கு காலையிலேயே வந்துட்டேன். ஏன்னா கடந்த 2 வாரமா யாரோ வந்து சபையில அலமாதிக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்து சிகரெட் எல்லாம் புடிச்சு கொண்டு இருக்காங்க என்று கேள்விப்பட்டேன். It's open. So someone has entered and come and they were using this place. கீழே திறந்து இருக்கறனால யாரோ வந்து இங்க உட்கார்ந்துட்டு ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். So immediately, when I heard Friday people came for prayer, when they informed, it was really worried. வெள்ளிக்கிழமை அன்று ஜனங்கள் ஜெபிப்பதற்காக வந்தபோது அவங்க எனக்கு இத சொன்னாங்க. அப்ப எனக்கு ரொம்ப கவலையாக So இருந்தது. immediately I arranged a person, immediately bought the material, and I told, today you have to stop this. உடனடியாக ஒரு நபரை ஏற்படுத்தி உடனடியாக And today மெட்டீரியல்ஸ் also I brought them, so that they cannot climb up. அவங்க மேல ஏறி வர முடியாம இருக்கும்படி Because நான் it வந்து was வேலையை open, செய்து so they கொண்டிருக்கிறேன். were able to easily enter inside. அது ஓபனா இருக்கறனால ஈஸியா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. So I had, early morning 5 o'clock, even today. See, but I also feel very tired. இன்னைக்கும் அதிகாலையில 5 மணிக்கு எந்திரிச்சு But even in this live program, this week I was really very busy. போன வாரம் ரொம்ப பிஸியா தான் நான் I இருந்தேன். had a lot of works. நிறைய வேலைகள் இருந்தது. But even though
இருந்தாலும் someone wants deliverance. யாரோ ஒருவருக்கு விடுதலை வேண்டும். You know, at the time yesterday when I was talking, I was just thinking about the days of my days when I was in Salem. நேற்றைய தினத்துல கூட நான் அந்த லைவ்ல பேசி கொண்டிருக்கும் போது நான் சேலத்துல இருந்த நாட்களை சிந்தித்து கொண்டிருந்தேன். I don't think and I don't recollect and that I don't speak. நான் இதெல்லாம் பேசணும் என்று ஏற்கனவே தயார் பண்ணி கொண்டு நான் பேசுறதல்ல. Suddenly the Lord makes me speak. திடீரென்று ஆண்டவர் இதை பேசும்படி என்னை வைப்பார். Because you know what I spoke is, see, actually I was not really willing to come for the ministry. உண்மையாகவே ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வரணும் என்ற விருப்பம் எனக்குள்ள இல்ல. சற்றாகிலும் இல்ல. கொஞ்சம் கூட கிடையாது. Because I had a vision, my own vision. ஏன்னா எனக்குன்னு ஒரு என் வாழ்க்கையில இப்படிலாம் இருக்கணும் என்ற ஒரு ஆசை இருந்தது. They have their own dreams. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. So I had a dream of something else, something great. அதே மாதிரி என்னுடைய கனவும் பெருசாக இருந்தது, ஏதோ வித்தியாசமாக இருந்தது. And I was really working very hard for that. அந்த கனவை நான் அடைய வேண்டும் என்பதற்காக ரொம்ப கடினமாக உழைத்து கொண்டிருந்தேன். But he had been helping me in my dreams. திடீரென்று ஆண்டவர் ஒரு நாள் இல்ல he had been helping me in my dreams. என் கனவெல்லாம் நான் இப்படி இருக்கும்போது அவர் எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். என் கனவுகளுக்காக கர்த்தர் உதவி செய்து இருந்தார். So for my dreams also the Lord was helping me. என்னுடைய கனவுகளுக்காக அவரும் உதவி செய்து கொண்டிருந்தார். So I was slowly rising up. கொஞ்சம் கொஞ்சமாக நான் உயர்ந்து கொண்டே இருந்தேன். And suddenly comes there and says to me, went to do my ministry. திடீரென்று ஆண்டவர் ஒரு நாளிலே அங்கே வந்து நீ ஏன் என்னோட ஊழியத்தை செய்யக்கூடாது? I was very careful telling I'm not going to do full time ministry and I'm not interested in ministry. அதனால் நான் அதை ஒற்றுக்கொள்வதில் ரொம்ப எனக்கு So I should be a helper. I should be a person. I should help the people who do the ministry. நான் எப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கணும் என்று ஆசைப்பட்டேனா ஊழியம் செய்யறவங்களுக்கு முழுமையா ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு really உண்மையாகவே அப்படி நான் செய்திருக்கவும் இருக்கிறேன். So I didn't have a single bit in my mind that I should do ministry. ஒரு சின்ன அளவுல கூட நான் ஊழியம் செய்வேன். I did not want to be a great person, a great preacher. ஒரு பெரிய ஊழியக்காரரா இருக்கணும், பெரிய ஒரு பாஸ்டரா இருக்கணும். கனவுல கூட நான் அப்படி நினைச்சு பார்க்கல. Now also I don't have that. இப்போ வரைக்கும் கூட எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை கிடையாது. So this kind of person the Lord comes and speaks to me. இப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்த என்னிடத்தில் ஆண்டவர் வந்து பேசினார். I want you to do the ministry for me. நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். You are doing your business. நீ உன் வேலையை செய்து கொண்டிருக்கிற. Do my business. நீ என்னுடைய வேலையை போ செய். You do my business. நீ இப்பொழுது என்னுடைய வேலையை செய். என்னுடைய பிசினஸ் நீ செய். வியாபாரத்தை பண்ணு. You know what is my business? என்னுடைய வேலை என்ன வேலை? My business is bringing up people from the deathbed. மரண படுக்கையில இருக்கிற ஜனங்களை கொண்டு வருகிறது தான் ஆண்டவருடைய வேலை. We don't do it for money or we don't do it for any purpose. இத காசுக்காகவும் ஏதோ ஒரு காரியத்துக்காகவும் செய்கிறவர்கள் நம்ம அல்ல. This business has been done because of the love the Lord has for the people. இந்த வேலையானது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக அவர் செய்கிற காரியம். So do my work. அதனால ஏன் வேலையை நீ செய் என்று ஆண்டவர் சொன்னார். Not at all willing. அதுல செய்வதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்னை தொட்டார். And he changed me. அவர் என்னை மாற்றினார். I know how he changed me. அவர் எப்படி என்ன மாற்றினார் என்று எனக்கு தெரியாது. I do not know how can the Lord change a person like me having great dreams. இப்படிப்பட்ட எண்ணங்களை கனவுகளோட His strategy and it is his way. இதுதான் ஆண்டவருடைய வழியாக இருக்கிறது. So when I came, okay, I accepted. Okay, I do Lord. சரி நான் ஊழியம் செய்யறேன் என்று ஒற்றுக்கொண்டேன். நான் ஏன் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியாது. I did not know why I had eager to pray. ஜெபிக்கணும் என்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள ஏன் இருந்தது என்று எனக்கு தெரியாது. Because it is not basically inside me. ஏன்னா அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்குள்ள இல்லாத ஒரு காரியம். And I did not have the urge. அந்த வாஞ்சை எனக்குள்ள இல்ல. But suddenly I had an urge to pray. ஆனா திடீரென்று ஜெபிக்கின்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள இருந்தது. And I had an urge to read the Bible. வேதத்தை வாசிக்கணும் என்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள இருந்தது. And you won't believe, from night 12 o'clock to morning 3 o'clock I used to cry. நான் சொல்றத நீங்க நம்பாமலும் இருப்பீங்க. நான்
அந்த ஊழியம் நாட்களிலே நைட் இரவுல 12 மணிக்குல இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் அழுது கொண்டிருப்பேன். எதுக்கு I did not அழுறேன்னு know why எனக்கு I தெரியும். cried. நான் எதுக்கு அழுறேன்னு எனக்கு I used தெரியாது. to think in the morning, why did I cry? காலையில எந்திரிச்சு நான் யோசிப்பேன், ஏன் நான் நைட் அழுதேன்? I cried for the souls of the world. எதற்காக அழுதேன் என்றால் உலகத்தின் And ஆத்மாக்களுக்காக all my, அழுதேன். now, that's different. Those days, all my pillow will be wet. அந்த நாட்களிலே நான் அழுது என்னோட தலையானே But அப்படியே now, ஈரத்துல because of நனைஞ்சு- some other purpose, it is wet. இப்பொழுது வேற காரணத்தினால நனைஞ்சிருக்கு. But previously, ஆனா முந்தின நாட்களிலே my tears made my pillow wet. அழுது அந்த And தலையானே next day ஈரத்துல morning, I நனைஞ்சிருக்கு. will think, why did I cry? அடுத்த நாள் காலையில ஏஞ்சி யோசிப்பேன், நான் எதற்கு Whom அழுதேன் for என்று. did I cry? யாருக்காக அழுதேன்? Whom for did I cry? I do not know. I have not seen those people. நான் அந்த ஜனங்களை பார்த்தது கூட இல்லையே. Why am I crying the whole night? இரவு முழுவதும் நான் ஏன் அழுதேன்? The Lord made me cry. ஆண்டவர் இப்படியாக அழும்படி என்னை வைத்தார். Because I'm just a man. ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு I'm மனுஷன். a flesh. நான் ஒரு மாம்சத்தோட The இருக்கிற Lord சாதாரண has used மனுஷன். this body to pray to the Father for these people to be ஆண்டவராகிய delivered. தேவன் இந்த சரீரத்தை பிதாவாகிய தேவனிடத்துல ஜெபிக்கும்படிக்கு ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி பயன்படுத்தினார். So from night 12 o'clock to 3 o'clock. அதனால நைட் 12 o'clockல இருந்து 12 மணில இருந்து 3 o'clock 3 மணி வரைக்கும், அதிகாலை 3 மணி வரைக்கும். So the Lord used my body. தேவன் என்னுடைய சரீரத்தை பயன்படுத்தினார். So it is not me who had cried. அதனால நான் அங்க அழல. Someone else cried inside me. யாரோ எனக்குள்ளாக இருந்து அழுது இருக்கிறார்கள். For the souls of this world. இந்த உலகத்தின் ஆத்துமாக்களுக்காக. My dear people, that is the revival. இதுதான் புதுப்பித்துக் கொள்ளுகிறது. Do you have the same kind of feeling in your prayer time? உங்களுடைய ஜெப நேரங்களிலே இதே மாதிரியான ஒரு Time comes, காரியம் you start உங்களுக்குள்ள sleeping. இருக்கிறதா? அந்த நேரம் And you வரும்போதே feel tired. தூங்க ஆரம்பிக்கிறீங்க. See, I've been all alone. நான் தனியா இருந்தேன். I've been all alone. No one to talk, no one to speak about. பேசுறதுக்கு யாருமே இல்ல, துணைக்கு யாருமே கிடையாது. Only this Bible. வேதம் மாத்திரமே. Only God. And His ஆண்டவர் Holy Spirit. மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவரும் The word of God. அவருடைய வார்த்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. Whole night crying. இரவு நேரத்துல முழுவதும் 3 அழுது o'clock கொண்டு I start sleeping. அதிகாலை 3 மணிக்கு தூங்க Wake up in the ஆரம்பிப்பேன். morning. காலையில எந்திரிப்பேன். Oh my dear people. என்னுடைய அன்பான தேவனுடைய Again பிள்ளைகளே, start reading the Bible. திரும்பவும் வேதத்தை வாசிப்பேன். Till night 12 o'clock. நைட்டு 12 மணி வரைக்கும். Oh my dear people. என்னுடைய அன்பான This தேவனுடைய was my பிள்ளையே, life till 1 year. ஒரு ஆண்டு முழுவதும் என்னுடைய Only வாழ்க்கை after that இப்படியாக I தான் came to the இருந்தது. ministry. இதற்கு பிறகுதான் நான் ஊழியத்துக்குள்ள வந்தேன். After that only I came to the ministry. இதற்கு அப்புறம் தான் நான் ஊழியத்துக்குள்ள வந்தேன். My dear people, now today people, suddenly one day, the last day they would have been boozing. போன நாள் வரைக்கும் குடிச்சிட்டு இருப்பாங்க. முந்தின நாள் வரைக்கும் குடிச்சிட்டு இருப்பாங்க. Suddenly the Lord entered my heart. திடீரென்று அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் என் இதயத்துக்குள்ள நுழைஞ்சார். ஆனா அது உண்மைதான். But the third day they take the Bible and tell, I'm a preacher. ஆனா மூன்றாம் நாளிலே வேதத்தை எடுத்து வைத்து போட்டுட்டு நான் ஊழியம் செய்ய போறேன். They don't know the word. ஆனா வார்த்தை தெரியாது. They don't know the word. ஆண்டவருடைய வார்த்தை தெரியாது. All that mind is only money. அவங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் பணத்துல தான் இருக்கிறது. எப்படி பணம் சம்பாதிப்பது? Where can I get money? எங்க எனக்கு பணம் Who கிடைக்கும்? will support me? யார் எனக்கு உதவி செய்வா? How can I become a rich man? எப்படி நான் ஒரு பணக்காரனா மாற How can முடியும்? I buy a jet? நல்ல ஒரு சபையை நான் வாங்கணும். How can I buy a jet plane? ஒரு பிளேனை நான் வாங்கணும். How can I build a big church? ஒரு பெரிய சபையை நான் கட்டணும். It's a vision, it seems. இதுதான் அவங்களுடைய குறிக்கோள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Is it right? இது சரியா? But we left everything. நாமளும் நிறைய காரியங்களை இழந்து இருக்கிறோம். We left many things. நிறைய காரியங்களை இழந்து For இருக்கிறோம். sake of Christ. கிறிஸ்துவின் நிமித்தமாக. For the sake of Christ. கிறிஸ்துவின் நிமித்தமாக. And His ministry. அவருடைய ஊழியத்திற்காக. And His precious ministry. அவருடைய விலையேற பெற்ற காரியங்களுக்காக நிறைய காரியங்களை இழந்து How இருக்கிறார்கள். dare many people speak, are able to open the talk against a man of God. இப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்கு விரோதமாக வாயை திறந்து பேசுவதற்கு எவ்வளவு தைரியம் இருக்கிறது? How dare? எவ்வளவு தைரியம் இருக்கிறது? How dare? You dare the Lord. நீங்க ஆண்டவருக்கு விரோதமாக பேசுறத போல அது இருக்கிறது. Because
he was chosen by the Lord. ஏனென்றால் இந்த நபர் ஆண்டவரால் And he was தெரிந்தெடுக்கப்பட்டவர். anointed by Lord himself. ஆண்டவரே வந்து அபிஷேகம் பண்ணவர். And he was anointed and he had a precious and a supernatural anointing. ஆண்டவர் வைத்த விலையேற பெற்ற இயற்கைக்கு And அப்பாற்பட்ட it was really அபிஷேகம் powerful like the time of Elijah. எலியாவின் நாட்களிலே போல வல்லமையாக இருந்த Very நாட்கள். powerful anointing வல்லமையான அபிஷேகம் with power வல்லமையுடன் through the word of God. அவனுடைய வார்த்தையின் மூலமாக. See, now the time for you to get revived. இப்பொழுது நீங்க உங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிற நேரமாக இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Are you going to believe? Are you going to believe? நீங்க நம்ப போறீங்களா? Hallelujah. Are you going to believe the word of God? நீங்க அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க போறீங்களா? Hallelujah. If you're not going to believe the word of God, நீங்க அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கலனா what's going to happen of you? உங்களுக்கு என்ன நேர போகிறது? What's going to happen of you? உங்களுக்கு என்ன நேர போகிறது? Be careful. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Keep every step what you keep. Be careful. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையாக Don't எடுத்து lose வைக்க the வேண்டும். glory of God. ஆண்டவருடைய மகிமையை நீங்க இழந்துட If கூடாது. you lose the glory of God, நீங்க ஆண்டவருடைய மகிமையை இழந்துட்டீங்கன்னா you will lose your health. உங்க சுகத்தை நீங்க இழந்துருவீங்க. You will lose your peace. உங்க சமாதானத்தை நீங்க You இழந்துருவீங்க. will lose your happiness, joy. உங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்க You இழந்துருவீங்க. will use your long life. உங்க நீடித்த நாட்களை நீங்க இழந்துருவீங்க. You will lose everything. எல்லாவற்றையும் இழந்துருவீங்க. And you'll be nullified with nothing. ஒன்றுமே இல்லாம ஒரு வெறுமையாக காணப்படுவீங்க. Hallelujah. Sing this song. Verumayana Paatharam Naan. Give to her. Just come now. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே வலியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. கூயவரே கூயவரே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. கூயவரே கூயவரே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையால் நான் மயங்கியே மெய்வழி விட்ட கன்றே கண் போன போக்கில் பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி
பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்து காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவரே குயவரே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பலிபீடத்தில் என்னை